துர்க்குமானிஸ்தான். இதில் ஒரு மாநிலம் நசா என்கின்ற மாநிலம். இது ஒரு மாநிலம், நசா என்கின்ற மாநிலம். அந்த இடத்தில் தான் இமாம் நசாயி பிறந்தார். இன்று வரைக்கும் நசா என்று தான் பேர், இன்று வரைக்கும் திருமிதி என்று தான் பேர், இன்று வரைக்கும் புகாரா என்று தான் பேர். அன்புள்ள சகோதரர்களை, அந்த பிரதேசத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், அந்த அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறான். மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் பிறந்த ஒரு மிகப்பெரிய மாநிலம் இன்றைக்கு துண்டாடப்பட்டு அப்படியே வேறு வேறாக ஆக்கப்பட்டு பலவிதமான அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் புகாரி பிறந்த இடம் உஸ்பெகிஸ்தான். ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரஷ்யாவுடைய அந்த ஆக்கிரமிப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி, அதில் நடந்த ஒரு செய்தியை ஒரு அறிஞர் பதிவு செய்கிறார். அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நாமங்கள் எல்லாத்தையும் மாட்டினாங்க, பெயர்கள் எல்லாத்தையும் மாற்றி விட்டார்கள். அரபு பெயர்கள் வைக்க கூடாத தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்படியெல்லாம் அநியாயங்கள் கொண்டு வந்து ரஷ்யாவுடைய இரும்பு புடி, சைனாவுடைய இரும்பு புடி, இதன் காரணம் இப்படி நடக்குது. ஒருவர் எப்படி ஒரு கஷ்டப்பட்டு உம்ராவுக்காக வந்து சேர்கிறார். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தை படிக்க தந்திருக்க சந்தர்ப்பங்களும் எந்த அளவுக்கு அதை வீணாக்குகிறோம் என்பதை அவர்களே நினைச்சுப்பாங்க. வந்து சேர்ந்து உம்ராக்காக வாரார். அதாவது உம்ரா என்ற ஒரு கடமையை தவிர அவருக்கு வேற எதுவும் சிந்தனையில் இல்லை. மீடியாக்களில் இவைகள் காட்டப்படுவது இல்லை, நூல்கள் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட பிரதேசத்திலே வாழ்றாங்க. சிட்டியில் உள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் நஞ்சமாக அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். கிராமத்து முஸ்லீம்களுக்கு மீடியா ஊடாதான் படிக்க வேண்டியிருக்கும், பத்திரிகை ஊடாதான் படிக்க வேண்டியிருக்கும். கௌபாவை கண்ணால் கண்டதில்லை, என்னன்னு தெரியாது. ஆனா உம்ரா என்கின்ற அமலை நினைத்தவர் வருகிறார். இவர் சொல்லுகிறார், அந்த அறிஞர், நான் வந்து கௌபத்துல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் என்னை பார்த்து அழைத்தார். அதாவது பள்ளிக்கு வெளியே இருந்து அழைக்கிறாரு. ஒரு அதாவது கொஞ்சம் வர ஏழுமான்னு கூப்பிடுறாரு. ஒரு கௌபத்துல்லாஹ் அன்னைக்கு போறாரு. கிட்ட போய் அவரோட மொழியில இவர் பேசுறாரு. இவருக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்கிறது. கேட்கிறாரு, கௌபத்துல்லாஹ் எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும்? பேசிக் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை முறை தவாப் செய்ய வேண்டும்? அப்ப அவர் சொல்றாரு 7 முறை அப்படின்ற. 7 முறை தவாப் செய்ய உங்களால 7 மான்னு கேட்கிறாங்க. 7 முறை எப்படி 7 முறை நீங்க தவாப் செய்றீங்க? இவருக்கு ஆச்சரியமாயிட்டு, சின்ன இடத்தை ஏன் 7 முறை தவாப் செய்ய இப்படி கேட்கிறாரு? சரி, ஏதோ கடமையானு கேட்கிறாரு. கடமை. அப்ப நான் சரி தவாப் செய்யறேன்ட்டு பள்ளிக்கு வெளியே போறாரு. பள்ளிக்கு வெளியே போற பார்த்து இவர் கூப்பிடுறாரு, எங்க போறீங்கன்னு. தவாப் செய்ய போறேன்றாரு. அப்பதான் இவருக்கு விளங்குது, இவருக்கு கஅபத்துல்லாஹ்ண்டா என்னன்னு தெரியாது. இவர் நினைக்கிறார், அந்த பள்ளி வாயை நான் சுத்தி வருவதுதான் தவாப் என்று நினைக்கிறார். அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு உள்ளுக்க. இதுதான் கஅபத்துல்லாஹ். இதை சுத்தித்தான் நீங்கள் தவாப் செய்ய வேண்டும் என்று சொன்னதுதான் கிடையாது. ஓடி போய் கௌபாவுக்கு பக்கத்துல விழுந்து கண்ணீர் விட்டு அழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இமாம் புகாரி போன்றவர்கள் பிறந்த இடம். என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? எங்களை எல்லாம் இது போன்ற கஅபத்துல்லாஹ்வுடைய அடையாளம் தெரியாம மாட்டி விட்டார்களே, யா அல்லாஹ் அவர்கள்